ஜனவரி 18, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. மாயையான அன்பை நோக்கி ஓடாதீர்கள், உங்கள் மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கும் இயேசுவை நோக்கி நீங்கள் வாருங்கள். Don't run to fake love. Come to Jesus who has true love for you. ரோமர் 5 அதிகாரம் 8 Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அநேகர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விரும்புவது என்ன? நான் நேசிக்கப்பட விரும்புகிறேன், என்னை நேசிப்பவர் மிகவும் ஆச்சரியப்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. ஆனால் சில நேரங்களில் அவைகள் ஏமாற்றத்தை தான் தருகிறது. யாராவது ஒருவரால் நாம் நேசிக்கப்பட வேண்டும், கரிசனையுடன் கவனிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் பாவிகளாயிருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்கவர். அல்லேலூயா. But God demonstrates His own love for us in this: while we were still sinners, Christ died for us. My dear brothers and sisters, what many of them today want in their personal lives: I want to be loved, and I want the person who loves me to be amazing, but sometimes they are disappointing. We need to be loved by someone. Do we all want to be cared and protected? That one is Jesus Christ. We were still sinners. Jesus Christ died for us. He rose alive on the 3rd day. Jesus Christ loves you and me. He is truly amazing. Hallelujah. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே என்னோடு கூட இணைந்த ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி ஆண்டவரே தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் போதுமானவராக இருந்து அவள் வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டு, அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் நீர் சந்தித்து அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு அன்பு வேண்டும், அது உண்மையாக ஆண்டவரை எங்களை நேசிக்கின்ற ஒரு அன்பு வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை போல ஆண்டவரே நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. மனிதனுடைய அன்பு எல்லாம் ஆண்டவரே மாறி போகும், எல்லா அன்பும் ஆண்டவரே ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் என் இயேசுவோ அப்பா, நீர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு ஆண்டவரே எவ்வளவு பெரிதாண்டவரே. அந்த அன்பு உண்மையான அன்பு, அது நேர்மையான அன்பு. அந்த அன்பிலே ஆண்டவரே நாங்கள் ஐக்கிய கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக என் தேவனே யாருமே இந்த உலகத்தில் அடிக்கப்படவில்லை. என் தேவன் நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, சிதைக்கப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, முழு ரத்தத்தையும் ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அப்பா நீ சிந்தி இருக்கிறப்பா. அதை நான் ஆண்டவரே பார்க்கிறேன், அதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், ஆனால் நீரோ உம்முடைய அன்பை கொண்டு நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நீர் ஆண்டவரை எங்களுக்காக எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அநாதி அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஆண்டவரே, ஒருவரிடத்திலும் இல்லை. என் தேவனதே உம்மிடத்தில் மாத்திரம்தான் அன்பு இருக்கிற ஆண்டவரே. அந்த அன்பை விட்டு நான் ஒருபோதும் போய்விடாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே அன்பாய் இருந்து அவருடைய வாழ்விலே இன்னுமாய் ஆண்டவரே அநேக நன்மைகளை ஆண்டவரை காணும்படியான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள்
உண்மையாய் உம்முடைய ஆண்டவரை தங்களுடைய இருதயத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் அவளுக்குள்ளாக நீ செல்வீராக. இயேசுவே, நீர் ஆண்டவரை அந்த அன்பை ஆண்டவரை அவள் உள்ளத்திலே நீர் ஊற்றியலுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த அன்பை நீர் ஊற்றியலுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக அன்பை ஆண்டவரை அவள் உள்ளத்திலே நீர் ஊற்றியலுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பிலே உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, கிருபையிலே ஆண்டவரை பலப்பட நீர் கிருபை தருமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பான குடும்பங்களை கத்தாவே நீர் ஆண்டவரை அப்பா நீர் ஆசீர்வதித்து நேசித்து உம்முடைய அன்பினால் ஆண்டவரை பலப்படுத்துகிற தாவுக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பு காணப்பட, அவர்களுக்கு அது காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் யாரை நம்பியிருக்கிறார்கள்? என் இயேசுவின் அன்பை, உம்முடைய அன்பை நம்பியிருக்கிறார்கள். அந்த அன்பினாலே அவர்கள் பரிபூர்ண ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பூரண அன்பை ஆண்டவரே அவள் ருசிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் வாழ்விலே அன்புள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில் நேர்த்தியான காரியங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையாக என்றென்றும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நீர் கட்டளையிட்டலுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே அன்பினாலே ஆண்டவரே அப்பா அந்த பலவீனங்களை மாற்றி நல்ல சுகவாழ்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளுக்கு எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே வாய்க்க வேண்டுமோ அத்தனை காரியங்கள் அன்பினாலே ஆண்டவரே அது வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ தந்தரலும், நீ தந்து அவளை ஆசீர்வதித்தரலும், பெரிய காரியங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அநேக ஆண்டவரே பிறந்த நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று அவள் வாழும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக இந்த எண்ணத்தின் நினைவுகள் எல்லாம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் அப்பா அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகிற கணவனும் மனைவியும் கர்த்தரோடு கூட இணைந்து வாழும்படியாக இருக்கிறவை தரடுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மோடு கூட இணைந்து இன்னும் அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் எல்லா கிருபை வளங்களின் நன்மைகளையும் பெற்று வாழும்படியாகவும் இருக்கிறவை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறையே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.